بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون؟ وقال رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. அல்லாஹ்வுடைய கிருபையினால இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவர்களினுடைய இஹ்யா உலூமுத்தீனுடைய 28வது வகுப்பு இன்று நடைபெறுகிறது. ஏற்கனவே இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவங்க கல்வி கற்கக்கூடியவர், கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவரினுடைய ஒழுக்கங்கள் சம்பந்தப்பட்ட செய்திகள் வரிசையாக வந்துச்சு. கடந்த வகுப்பில் கல்வி கற்கக்கூடியவரினுடைய ஒழுக்கங்கள் வந்துச்சு. இந்த வகுப்பில் கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவரினுடைய ஒழுக்கங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் 1, 2, 3, 4ன்னு சொல்லி வரிசையாக வர்றாங்க. அதில் ஆரம்பத்தில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், மனிதன் அறிவை பெறுகிறான் அல்லவா, அது 4 நிலைகளாக இருக்கிறது. எந்த மாதிரி அப்படின்னு சொன்னால், எப்படி செல்வத்தை மனிதன் பெறுகிறானோ அதே போன்று தான். இப்போ செல்வத்தை விரும்பக்கூடிய ஒருவன் 4 நிலைகளை அடையக்கூடியவனாக இருக்கிறான். சரிங்களா? முதலாவது நிலை என்ன அப்படின்னு சொன்னால், செல்வத்தை விரும்பக்கூடிய ஒருவன் அந்த செல்வத்தை தேடக்கூடிய, சம்பாதிக்கக்கூடிய ஒருவனாக இருப்பான். செல்வத்தை விரும்பக்கூடியவன் இரண்டாவதாக இருக்கக்கூடிய நிலை என்ன அப்படின்னு சொன்னால், செல்வத்தை சேர்க்கறதுனால மற்றவங்க கிட்ட போய் நிற்காமல் இருக்கக்கூடியவனாக இருப்பான். மூன்றாவது நிலை என்ன அப்படின்னு சொன்னால், அதை செலவு செஞ்சு பலனடையக்கூடியவனாக இருப்பான். 4வது, அதை மற்றவர்களுக்கும் கொடுத்து இவன் ஒரு கொடை வள்ளலாக மாறக்கூடியவனாக இருப்பான். இந்த செல்வத்தை சேர்க்கக்கூடியவன் அடையக்கூடிய இந்த 4 நிலைகளில் 4வது நிலை இருக்குது இல்லையா, அதுதான் மிக உயர்ந்த நிலை. 4வது நிலை என்ன? செல்வத்தை சேர்த்து மற்றவர்களுக்கும் தந்து உதவி செய்து ஒரு கொடை வள்ளலாக மாறுறான் இல்லையா, இதுதான் செல்வத்தை சேர்க்கக்கூடியவன் அடையக்கூடிய நிலைகளில் இந்த 4வது நிலை தான் மிகவும் உயர்ந்த நிலை. அந்த 4வது நிலை என்ன? தானும் சம்பாதித்து மற்றவர்களுக்கும் தந்துதவி கொடை வள்ளலாக மாறிக்கொள்வது. இது மிகவும் சிறந்த ஒரு நிலை. அதே மாதிரி தான் கல்வியை பெறக்கூடியவர்களாலும் இது போன்ற 4 நிலைகளை அடைய முடியும். அதில் முதலாவது நிலை என்ன அப்படின்னு சொன்னால், கல்வியை விரும்பக்கூடிய ஒருவன் கல்வியை தேடி கற்கக்கூடியவனாக இருப்பது. இரண்டாவது நிலை என்ன அப்படின்னு சொன்னால், மற்றவங்க கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற நிலையிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வது. மூன்றாவது நிலை என்ன அப்படின்னு சொன்னால், கற்ற கல்வியை கொண்டு தான் பலனடைவது. 4வது நிலை என்ன அப்படின்னு சொன்னால், மற்றவர்களுக்கும் அதை போதித்து அதன் மூலமாக மேன்மை அடைவது. இந்த 4 நிலையில் 4வது நிலையே மிகவும் சிறந்தது. என்ன? கல்வியை கற்று மற்றவர்களுக்கும் போதித்து அவர்களுக்கும் வழிகாட்டக்கூடிய இந்த நிலை இருக்குது இல்லையா, இதுதான் மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்கிறாங்க. யார் கல்வியை கற்று அதன்படி நடந்து பிறருக்கும் போதிக்கிறார்களோ அவர்கள் சூரியனை போன்றவர்கள். அந்த சூரியன் தானும் பிரகாசமாக இருக்கிறது, மற்றவர்களுக்கும் ஒளியூட்டக்கூடியதாக இருக்கிறது. அதே மாதிரி நறுமணத்தை போன்றவர்கள், அந்த நறுமணம் தானும் மனம் உள்ளதாக இருக்கிறது, மற்றவர்களுக்கும் மனத்தை வீசக்கூடியதாக இருக்கிறது. யார் கல்வியை கற்று அதன்படி நடக்கவில்லையோ, நடக்காமல் மற்றவர்களுக்கு போதனை செய்கிறார்களோ அவர்கள் புத்தகத்தை போன்றவர்கள். புத்தகம் மற்றவர்களுக்கு அறிவூட்டுகிறது, ஆனால் தான் அறிவற்றதாகவே இருக்கிறது. அவர்கள் ஊசியை போன்றவர்கள், மற்றவர்களுக்கு ஆடையை தைத்து தருகிறது, ஆனால் அது ஆடையற்றதாகவே இருக்கிறது. விளக்கினுடைய திரியை போன்றவர்கள், அது மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது, ஆனால் அது கருகி போய் விடுகிறது. ஒரு பிரபலமான ஒரு கவிஞன் சொன்னது மாதிரி, அந்த கவிஞன் சொன்னான், நான் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு விளக்கினுடைய திரியை போன்றவனாக ஆகிவிட்டேன். அந்த திரியோ மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை தருகிறது, அதுவோ கருகி போய் விடுகிறது என்பதாக ஒரு கவிஞன் சொன்னானே, அந்த கவிஞனுடைய வார்த்தையை போன்றுதான் யார் கல்வியை கற்று அதன்படி நடக்காமல் மற்றவர்களுக்கு போதிக்கிறார்களோ அவர்களுடைய நிலை அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்கிறாங்க. கல்வியை போதிக்கக்கூடிய ஒருவரின் பொறுப்பு என்பது மிகவும் சிறப்பிற்குரியது. இவ்வளவு சிறப்பை பெறக்கூடிய ஒருவர் நிச்சயமாக சில ஒழுக்கங்களை பேணி பாதுகாத்தே ஆக வேண்டும் என்பதாக சொல்லிட்டு அதில் முதலாவது ஒழுக்கமாக சொல்கிறாங்க. ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், மாணவர்களின் மீது இரக்கம் காட்டக்கூடியவராக இருக்கணும், தன்னுடைய பிள்ளைகளை போன்று அவர்களை நடத்த வேண்டும் என்பதாக சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இன்னமா அனலக்கும் மிஸ்லுல் வாலிதி லி வலதிஹி. தன்னுடைய பிள்ளைக்கு ஒருவர் எப்படி தந்தையாக இருக்கிறார்
இருக்கிறாரோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு இருக்கிறேன். பிள்ளைகளை பெற்றோர்கள் உலகத்தினுடைய நெருப்பிலிருந்து எப்படி காப்பார்களோ அதுபோன்று ஒரு ஆசிரியர் நாளை மறுமையினுடைய நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து காக்கக்கூடியவராக இருக்கிறதுனால பெற்றோரை விட ஆசிரியர் மிகவும் சிறந்தவராக ஆகிவிடுகிறார் என்பதாக சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, பெற்றோராக இருக்கக்கூடியவர் இந்த உலகத்தினுடைய இன்பங்களுக்கு காரணமாக இருக்கிறார், ஆனால் ஆசிரியரை பொறுத்தவரை அவர் மறுமையினுடைய பாக்கியங்களுக்கு காரணமாக இருக்கிறார். எனவே அந்த வகையிலும் ஒரு பெற்றோரை விட ஆசிரியர் மிகவும் சிறந்தவராக ஆகிவிடுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கே ஆசிரியர் என்று குறிப்பிடுவது நாளை மறுமையினுடைய வெற்றியை தேடித்தரக்கூடிய கல்வியை போதிக்கக்கூடியவரை தானே தவிர உலகத்தினுடைய ஆதாயங்களை பெறக்கூடிய கல்வியை போதிக்கக்கூடியவரை அல்ல என்பதாக சொல்லிடுறாங்க. இந்த சாப்டரை யாருக்கு அப்படின்னு சொன்னால், உலகத்தினுடைய ஆதாயங்களை உலகத்தினுடைய செல்வங்களை தேடி பெறக்கூடிய கல்விகள் இருக்குது இல்லையா, அந்த கல்வியை போதிக்கக்கூடியவர் குறித்து நாம் பேசவில்லை. நாளை மறுமையினுடைய வெற்றியை உறுதிப்படுத்தி தரக்கூடிய கல்வி இருக்குது இல்லையா, அந்த கல்வியை போதிக்கக்கூடியவரைத்தான் நாம் ஆசிரியர் என்றும் அவருக்கான ஒழுக்கங்களைத்தான் நாம் வரிசையாக சொல்கிறோம் என்பதாக இமாம் அவங்க சொல்கிறாங்க. ஒரு தந்தையினுடைய பிள்ளைகள் தங்களுக்கிடையே எப்படி அன்போடும் பாசத்தோடும் ஒத்துழைப்போடும் இருப்பார்களோ அதுபோன்று ஒரு ஆசிரியரின் மாணவர்கள் தங்களுக்கு மத்தியில் அன்போடும் பாசத்தோடும் ஒத்துழைப்போடும் இருப்பது கடமை. உலகத்தினுடைய ஆதாயங்களில் போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், அவர்களுக்கு மத்தியிலே விரோதங்கள் ஏற்பட்டு விடலாம். ஆனால் மறுமையினுடைய போட்டியிலே அப்படிப்பட்ட பொறாமை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தை பொறுத்தவரை அதில் ஒரு நெருக்கடி இருக்கிறது, அதில் ஒரு விசாலமான நிலை இல்லை. ஆனால் மறுமையினுடைய இன்பங்களில் நெருக்கடியே இல்லை, அது மிகவும் விசாலமான பேரின்பங்களை கொண்டது இல்லையா. நெருக்கடி இருக்கக்கூடிய விசாலத்தன்மை இல்லாத இந்த உலகத்தில் தான் போட்டி ஏற்படும், பொறாமை ஏற்படும், விரோதம் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். இவர்களே தங்களுக்கு மத்தியில் அன்போடு இருப்பதற்குண்டான சாத்தியம் இருக்கும்போது விசாலமான பேரின்பங்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த மறுமையினுடைய விஷயத்தில் பொறாமை ஏற்படுவதற்கோ பிரச்சனைகள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் இல்லை என்பதாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, மறுமையினுடைய வெற்றியை தரக்கூடிய இந்த கல்வியை தேடக்கூடியவர்களில் யாருக்காவது உலக ஆதாயத்தினுடைய ஆசை வந்துவிடுமானால், தலைமை பண்பின் மீது அவர்களுக்கு ஆசை வந்துவிடுமானால், அவர்கள் இன்னமல் முஃமினூன இஹ்வா, எல்லா முஃமின்களும் சகோதரர்கள் என்கின்ற அந்த வட்டத்திலிருந்து வெளியேறி அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவ், நண்பர்கள் நாளை மறுமையிலே விரோதிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான் அல்லவா, அவர்களில் ஒருவராக ஆகிவிடுவார்கள் என்பதாக இமாம் அவங்க சொல்கிறது புரியுதா. இந்த கல்வியை கற்கும் போதே நோக்கம் தவறிடுச்சுன்னு சொன்னால், உலகத்தினுடைய ஆதாயத்தின் மீது ஆசை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவர்களால் நேரான வழியில் பயணிக்க முடியாது. எந்த அளவுக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னால், இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் அனைவரும் சகோதரர்கள் அப்படிங்கிற நிலையிலிருந்து வெளியேறி அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அதுவ், நாளை மறுமையில் நண்பர்களே விரோதிகளாக இருப்பார்கள் என்று அல்லாஹ்வால் அடையாளப்படுத்தப்படக்கூடிய அந்த நிலைக்கு அவர்கள் தங்களை ஆக்கிக் கொள்வார்கள் என்பதாக இமாம் அவங்க சொல்கிறாங்க. இரண்டாவது கடமை என்ன அப்படின்னு சொன்னால், மாணவர்களிடத்தில் எந்த விதமான கூலியையோ எந்த விதமான பிரதிபலனையோ எதிர்பார்க்கக்கூடாது. இது இரண்டாவது கடமை. ஒரு ஆசிரியர் தங்களுடைய கல்வியை அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக மட்டுமே பிறருக்கு போதிக்கக்கூடியவராக இருக்க வேண்டுமே தவிர அவர்களிடத்திலிருந்து ஏதாவது ஆதாயத்தை அடைய வேண்டும் என்கின்ற நிலையில் அவர் கல்வியை போதித்தல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியை போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவரிடத்திலிருந்து நன்றி உணர்வை எதிர்பார்ப்பது என்பது எந்த வகையில் அது சரியாக இருக்கும்? ஏனென்று சொன்னால், மாணவர்கள் உங்களுடைய கல்வியை விதைப்பதற்காக வேண்டி தங்களுடைய உள்ளங்களை உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். எனவே உங்களை விட அவர்கள் தான் நன்றிக்குரியவர்களை தவிர அவர்களிடத்திலிருந்து நன்றி விசுவாசத்தை ஆசிரியர் எதிர்பார்த்தல் என்பது கூடாது. ஒருவர் தன்னுடைய நிலத்தை இன்னொருவரிடத்தில் கொடுத்து இதை பயிரிட்டு கொள்ளுங்கள், பலன் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னால், யார் பயிரிட்டு அதன் மூலமாக பலனடைந்து கொள்கிறாரோ அவர்தான் நிலத்தை ஒப்படைத்தவரிடத்தில் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். அந்த மாதிரி ஆசிரியர்கள் தான் மாணவர்களிடத்தில் நன்றி விசுவாசத்தோடு இருக்க வேண்டுமே தவிர மாணவர்களிடத்தில் நன்றி விசுவாசத்தை எதிர்பார்ப்பது என்பது ஆசிரியருக்கு கூடாது, அது சரியானதும் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியை போதிப்பதன் மூலமாகவே நீங்கள் நற்கூலியை பெறுகிறீர்கள். பொதுவாக கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவர் தான் கல்வி கற்கக்கூடியவரை விட அதிகமான நற்கூலியை பெறக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அதிகமான நற்கூலியை பெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த மாணவர்களிடத்தில் இவர்தான் நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டுமே தவிர அந்த மாணவர்கள் நன்றியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தல் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், வயா கௌமி லா அஸ்அலுக்கும் அலைஹி மாலா இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ்,
நபிமார்கள் தங்களுடைய சமூகத்தார்கள்ட்ட இப்படி சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஓ கூட்டத்தார்களே, உங்களிடத்தில் நான் எந்த செல்வத்தையும் நான் எதிர்பார்க்கவில்லை, நான் அல்லாஹ்விடத்தில் தான் கூலியை எதிர்பார்க்கிறேன் என்பதாக எல்லா நபிமார்களும் அவர்களுடைய சமூகத்தார்கள்ட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி கல்வியை போதிக்கக்கூடியவர்களுடைய அளவுகோலும் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் எல்லா வகையான வெகுமதியையும் அல்லாட்ட தான் எதிர்பார்க்கணுமே தவிர மக்கள்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வியை கொண்டு ஏன் செல்வத்தை எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், செல்வம் இருக்கிறதே இது உடலுக்கு சேவை செய்யக்கூடியது, உடல் இருக்குதே இது ஆன்மாவிற்கு சேவை செய்யக்கூடியது, இந்த ஆன்மா இருக்கிறதே இது கல்வியை கொண்டு தான் கண்ணியம் பெறுகிறது. இப்படி இருக்கிற போது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த கல்வியை கொண்டு செல்வத்தை தேடுவது என்பது தன்னுடைய செருப்பை தன்னுடைய முகத்தால் துடைத்து சுத்தம் செய்வதை போன்று, உயர்ந்த ஒன்றை கொண்டு சாதாரண ஒன்றை சுத்தம் செய்கிறதுங்கிறது எப்படி பொருத்தமில்லையோ அந்த மாதிரி செல்வம் உடலுக்கு சேவை செய்கிறது, உடல் ஆன்மாவிற்கு சேவை செய்கிறது. ஆன்மாவிற்கு கண்ணியம் தரக்கூடிய அந்த கல்வியை செல்வத்தை பெறுவதற்காக வேண்டி பயன்படுத்துவது என்பது செருப்பை தன்னுடைய முகத்தால் துடைத்து சுத்தம் செய்வதை போன்று அப்படின்னு இமாம் அவங்க சொல்கிறாங்க. ஒரு ஆசிரியர் தனக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தில் தன்னுடைய மாணவர் துணையாக நிற்க வேண்டும் என்றோ, தன்னுடைய நண்பர்களை அவர்கள் ஆதரிக்க வேண்டும், தன்னுடைய எதிரியை இவர்களும் எதிர்க்க வேண்டும், தன்னுடைய தேவைகளை இவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று தனக்காக தன்னுடைய மாணவர்கள் உழைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒருவர் அல்லாஹ்விடத்தில் கூலியை எப்படி எதிர்பார்க்க முடியும்? எல்லாத்தையும் மாணவர்கள்ட்டையே நம்ம எதிர்பார்க்கும் போது இவர் எப்படி அல்லாஹ்ட்ட போய் கூலியை எதிர்பார்க்க முடியும்? மாணவர்கள் ஆசிரியருக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த மாணவர்களுக்கு நெருக்கடி தருவதில் இன்பம் காணக்கூடிய ஒருவர் மறுமையுடைய வெற்றிக்காகத்தான் நான் கல்வியை போதிக்கிறேன் என்று சொல்வது மிகவும் வெட்கத்திற்குரியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நடக்குது. மாணவர் கொஞ்சம் ஆசிரியரை முறைச்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த மாணவரை பழி வாங்கிறதுக்காக வேண்டி சில நெருக்கடிகளை கொடுக்கறது, எக்ஸாமில் மார்க்கை குறைச்சி போடுறது, இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்கும். அதைத்தான் இமாம் அவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னாக்க, தன்னிடத்தில் பகித்து கொள்ளக்கூடிய மாணவர்களை பழி வாங்குவதற்காக வேண்டி அந்த மாணவருக்கு நெருக்கடிகளை தந்து அதன் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒருவர் மறுமையில் வெற்றி அடைவதற்காக வேண்டித்தான் நான் போதிக்கிறேன் என்று சொல்வது என்பது மிகவும் வெட்கத்திற்குரியது அப்படின்னு இமாம் அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு ஆசிரியர் பின்பற்ற வேண்டிய இரண்டாவது கடமை. சரிங்களா? ஒரு ஆசிரியர் பின்பற்ற வேண்டிய மூன்றாவது கடமை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவருக்கு முழுமையாக போதிக்க வேண்டும், எதையும் மிச்சம் வைப்பது கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு மாணவர் அதற்குண்டான தகுதியை பெறுவதற்கு முன்பே உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது அந்த மாணவரை தடுப்பதை போன்று, அதே மாதிரி வெளிப்படையான கல்வியையே முழுமையாக கற்றுப்புணிப்பதற்கு முன்பே மறைவான கல்வியை கற்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ஒரு மாணவரை தடுப்பதை போன்று அந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு மாணவன் எது தேடுறானோ அதை முழுமையாக கொடுத்துடணும், உனக்கு இது தேவையில்லை, உனக்கு இது தகுதி இல்லை அப்படின்னு ஒரு ஆசிரியர் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு மாணவனை மட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதலாவது செய்தி. அதுலேயே ரெண்டாவது செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கல்வியினுடைய உண்மையான நோக்கம் என்பது அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை அடைவது தான் என்பதை தன்னால் இயன்ற அளவிற்கு மிகவும் அழுத்தமாக மாணவருக்கு போதித்து விட வேண்டும். இது ஆசிரியரின் மிக முக்கியமான ஒரு கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, கல்வியை போதிக்கிறவங்க கல்வியை மட்டும் போதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, கல்வி ஏன் பெறப்படுகிறது என்பதனுடைய நோக்கத்தை மிக அழுத்தமாக அந்த மாணவனுக்கு கற்றுத்தர வேண்டும். அது என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுவதே கல்வியினுடைய நோக்கம் என்பதை மாணவனுக்கு அழுத்தமாக போதிக்க வேண்டும். இது ஆசிரியரின் கடமை. உலகத்தினுடைய ஆதாயத்தை தேடி அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை மதிக்காமல் ஒருவர் கல்வியை கற்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் தீய அறிஞராக ஆயிடுவார். அந்த தீய அறிஞரின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்கு இருக்குது இல்லையா, இது அவரின் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மையை விட ஆபத்தானது. அதனால் எந்த நோக்கத்திற்காக வேண்டி கல்வி கற்கிறோம் என்பதை மிக அழுத்தமாக ஒரு ஆசிரியர் தன்னால் இயன்ற அளவிற்கு போதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக வேண்டி கல்வி கற்பதற்காக வேண்டி சென்றோம், ஆனால் அல்லாஹ்விற்காக வேண்டி யார் கல்வியை கற்றார்களோ அவர்களுக்கே தன்னை தந்தது அப்படிங்கிற ஒரு பிரபலமான ஒரு வாசகம் இது. இந்த வாசகத்தை இங்கே இமாம் அவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் அல்லாதவைகளுக்காக வேண்டி கல்வியை ஒருவர் கற்பதற்காக வரார் அப்படின்னு சொன்னால் அந்த கல்வி தன்னை அவருக்கு தராது, அவரால் தூய்மையான முறையில் அந்த கல்வியை கற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு மாணவர் உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக வேண்டி கல்வியை கற்கிறார் என்பதை ஒரு ஆசிரியர் உணர்ந்தார் அப்படின்னு சொன்னால்
அந்த மாணவன் கற்கக்கூடிய கல்வி என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த மாணவன் ஃபிக்ஹ் துறை சம்பந்தப்பட்ட கல்வியை கற்றாலோ அல்லது தர்க்கவியல் சம்பந்தப்பட்ட கல்வியை கற்றாலோ அல்லது வழக்குகள் தீர்ப்புகள் சம்பந்தப்பட்ட கல்வியை கற்றாலோ அதிலிருந்து கொஞ்சம் மாற்றம் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த கல்வியை பொறுத்தவரை அந்த உலக ஆசையை மென்மேலும் தூண்டி விட்டு விடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்றது புரியுதா? எப்படின்னா, ஃபிக்ஹும் சரி, இல்முல் கலாமும் சரி, வழக்குகள் தீர்ப்புகள் சம்பந்தப்பட்ட கல்வியும் சரி, அது தேவையான கல்வி தானே. அதை ஏன் போய் உலகத்தினுடைய ஆதாயத்தை தேடக்கூடிய கல்வின்னு சொல்கிறோம்? அதுவுமே இல்மு தானே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு கீழே சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னால், நம்முடைய சலஃபு சாலிஹீன்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த கல்வியையும் மறுமையினுடைய நோக்கத்திற்காக வேண்டிய கற்றார்களே தவிர அவர்கள் உலகத்தில் பெரிய பதவியை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் கற்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த கல்வியெல்லாம் கற்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும், ஜட்ஜாக இருக்கலாம், நல்ல மேல்நிலையில் ஒரு பதவியை பெறலாம். அதனால் நம்மளுடைய சலஃபு சாலிஹீன்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், மேல் சொல்லப்பட்ட இந்த கல்வியை கூட அவர்கள் உலகத்தினுடைய ஆதாயத்திற்காக வேண்டி கற்கவில்லை, அவர்கள் மறுமையினுடைய பாக்கியங்களை பெற வேண்டும் என்பதற்காகவே கற்றார்கள். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவன் கற்பதற்கு வந்திருக்கிறானே, இவன் மறுமையில் வெற்றி அடையணும், மக்களுக்கு நல்லபடியாக சேவை செஞ்சு மறுமையில் நிறைய நற்கூலியை வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டானா பிரச்சனை இல்லை. ஆனால் நல்ல போஸ்ட்டுக்கு போகணும், நல்ல ஜட்ஜாக இருக்கணும், நல்ல பதவியை பெறணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு இந்த மாதிரியான கல்வி தேவையில்லை அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொன்னாக்க, உலக ஆதாயத்தை தேடி ஒரு மாணவர் வரார் அப்படின்னு சொன்னால் அவர் அதே நிலையில் விடுறதுலேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சரியான முறையில் அதனுடைய நோக்கத்தை புரிய வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன்னுடைய நிலையிலிருந்து மாறிவிடுவார். கல்வியை கற்பதிலிருந்து அவரை முழுக்க தூரமாக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. உனக்கு எதுக்கு கல்வி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பணுன்ற அவசியம் இல்லை. மறுமையினுடைய மேன்மையையும் உலகத்தினுடைய ஆபத்துகளையும் அழகிய முறையில் எடுத்து சொல்வதன் மூலமாக அவருடைய நிலை மாறிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறோமோ அதுதானே மனசில் ஏறும். அப்போ மறுமையினுடைய பாக்கியங்களையும் உலகத்தினுடைய ஆபத்துகளையும் நீங்கள் எடுத்து சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய நிலை மாறிவிடக்கூடும். எனவே ஆரம்பத்திலேயே அவரை கல்வியை தேடுவதிலிருந்து தூரமாக்கி விடாமல் அவரை தன்னோடு வைத்து கொண்டு அழகிய முறையில் போதனை செய்து அவரை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, உலகத்தினுடைய ஆதாயங்களை தேடுவது அப்படிங்கிற இந்த உணர்வு இருக்குது இல்லையா, இந்த உணர்வு எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், பறவைகளை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் தானியத்தை தூவுறோம் இல்லையா, அந்த மாதிரி உலக ஆசையையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். படைப்புகள் பெருக வேண்டும் என்பதற்காக வேண்டி மன இச்சையை அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறானோ அதுபோன்று உலக ஆசையையும் அல்லாஹ் இதற்கு பின்னால் வைத்துத்தான் இருக்கிறான். அப்போ தான் இதை கற்பதற்காக வேண்டி வருவாங்க. அப்போது உலகத்தினுடைய மேன்மை, பதவி, ஆசை, கௌரவம், கண்ணியம் இது எல்லாமே எதுலேயும் கிடைக்கும், மார்க்க கல்வியிலையும் கிடைக்கும். சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் யாரும் மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதை முழுக்க மறுக்கலை. உலகத்தை தேடக்கூடிய இந்த ஆசை என்பது, பதவி மோகம் என்பது இயல்பானது தான். எந்த மாதிரி அப்படின்னு சொன்னால், பறவைகளை பிடிப்பதற்காக வேண்டி ஒரு வேடன் சில தானியங்களை அள்ளி விசிறான் இல்லையா, அந்த மாதிரி அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஆசையை கொஞ்சம் அப்படி போட்டிருக்கிறான். மார்க்க கல்வியை கற்கக்கூடியவருக்கும் சில ஆசைகள் அப்படி போட்டிருக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னால், அப்படி கொஞ்சம் ஆசைகளை போட்டால் தான் அதை கல்வி கற்பதற்கே வருவாங்க. எந்த மாதிரி அப்படின்னு சொன்னால், படைப்பினங்கள் பெருக வேண்டும் என்பதற்காக வேண்டி இச்சையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறானே, அந்த மாதிரி மார்க்க கல்விக்கு பின்னாலும் சில ஆதாயத்தை தேடக்கூடிய ஒரு உணர்வு அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்கிறாங்க. அல்லாஹ்வினுடைய கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போதனைகள் இல்லாமல் சட்டக்கல்வியையும் போதிக்க முடியாது இல்லையா. அப்போ அந்த கல்வியிலையும் குர்ஆனும் ஹதீஸும் வந்துடுறதுனால இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உள்ளத்தை மாற்றிக்கொள்ளக்கூடும் அப்படின்னு சொல்கிறான். அங்கே சொன்னாங்க இல்லையா, நீங்கள் முழுக்க அவங்கள ஒதுக்கிறாதீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நோக்கத்தை புரிய வைங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் எதை கற்பதற்காக வேண்டி வந்தார்களோ அந்த கல்வியிலும் குர்ஆனும் ஹதீஸும் இருக்கிறதுனால அவர்கள் ரொம்ப இலகுவாகவே மாறிவிடுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வரியையும் சொல்கிறாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் தர்க்கத்திலையும் எப்போ பார்த்தாலும் விவாதங்களையும் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர், மறுமையை மொத்தமாக மறந்து செயல்படக்கூடிய ஒருவர் தான் இதில் மாட்டிக்கொள்வாரே தவிர மற்றவர்கள் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு ஒரு சின்ன செய்தி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ரொம்ப கவலையோடு உட்காந்துருக்கிறாங்க.
அப்போ அவங்கக்கிட்ட மக்கள் கேட்குறாங்க, ஏன் ரொம்ப நீங்கள் கவலையாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உலகத்தை தேடக்கூடியவர்கள் நம்ம ஒரு வர்த்தக பொருள் மாதிரி ஆக்கிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம கிட்ட அவங்க கல்வியை கற்று அதிகாரிகளாகவும் நீதிபதிகளாகவும் கணக்காளர்களாகவும் அவர்கள் ஆகி அவர்கள் அதன் மூலமாக சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, உலகத்தை தேடக்கூடியவர்கள் நம்மை ஒரு வியாபார பொருள் போன்று ஆக்கிவிட்டார்கள். நம்மிடத்திலிருந்து கல்வியை கற்று அவர்கள் பெரும் பெரும் அதிகாரிகளாகவும் நீதிபதிகளாகவும் ஆகி அவர்கள் செல்வ செழிப்பிலும் பதவி மோகத்திலும் திளைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க கவலைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இமாம் அவங்க சொல்ல வராங்க. சரிங்களா? அல்லாஹ்வினுடைய கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய போதனைகள் இல்லாமல் சட்ட கல்வியையும் போதிக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த கல்வியிலையும் குர்ஆனும் ஹதீஸும் வந்துடுறதுனால இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உள்ளத்தை மாற்றிக்கொள்ளக்கூடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அங்கே சொன்னாங்க இல்லையா, நீங்கள் முழுக்க அவங்கள ஒதுக்கிறாதீங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நோக்கத்தை புரிய வைங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர்கள் எதை கற்பதற்காக வேண்டி வந்தார்களோ அந்த கல்வியிலும் குர்ஆனும் ஹதீஸும் இருக்கிறதுனால அவர்கள் ரொம்ப இலகுவாகவே மாறிவிடுவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த வரியையும் சொல்கிறாங்க. எந்த மதரசாலையுமே ஃபீஸ் இருக்காது, அரபு கல்லூரிகளில் ஃபீஸ் இருக்காது. ஃப்ரீயாக படிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவன் எதையுமே எடுக்கலை. அப்புறம் என்ன, பெறுறதுக்காக வேண்டி முயற்சி செய்ய மாட்டான். அப்போ 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி படிச்சுட்டான் வைங்களேன், அவன் வெளியே போனதுக்கப்புறம் பள்ளிவாசலில் 15,000 சம்பளம் தரேன்னா யார் அஜர்த்தா இருப்பா? ப்ராக்டிக்கலாக இப்போ உள்ள நிலையை நம்ம வச்சு அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லாவே புரியும். இது இவங்க சொன்ன விஷயத்த அது இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கு நல்லாவே புரியும். இதில் உள்ள ஒவ்வொரு வரியுமே முத்து முத்தான வரிகள். இது என்ன, இதெல்லாம் நம்ம பின்பற்றாததுனால, புரியாததுனால, போதிக்கப்படாததுனால அல்லது அலட்சியம் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய இன்னைக்கு உள்ள அரசியல், மதரசாக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியல், அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு இவங்களுடைய ஒவ்வொரு வரியுமே முத்து முத்தான வழிகாட்டுதல். இது ஒவ்வொரு வரியுமே ஆசிரியராக இருக்கக்கூடியவர் இஹ்லாஸோடு பணி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், நாளை மறுமையில் முழுமையாக வெற்றி அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டால், நிச்சயமாக வரிக்கு வரி அந்த ஆசிரியர் என்ன செய்யணும்னா இந்த சாப்டரை படிக்கணும். ஒரு மதரசாவில் ஒரு உஸ்தாத் ஆசிரியராக வரார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சாப்டரை படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவிற்கு ஒவ்வொரு வரியுமே ரொம்ப ரத்தினமான ஒரு வரிகள் இருக்குது. இதில் ஏற்பட்ட அலட்சியத்தின் காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய இஹ்லாஸு கெட்டு போய் அந்த மாணவர்கள் சரியான முறையில் வார்த்தெடுக்கப்படாத ஒரு நிலை இருக்கிறத நம்மளால் நல்லாவே உணர முடிகிறது. சரிங்களா? அதனால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மார்க்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வதோடு இஹ்லாஸோடு எல்லா காரியங்களிலும் ஈடுபடக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். ஹபீபல்லாஹ் ரசூலல்லாஹ் இமாமல் முர்ஸலீன்